மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில பாதிப்பு இல்லாமல் எந்த நாளும் கடந்ததே இல்லை. எந்த அளவுக்கு நம்ம கூர்மையா கவனித்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு பாதிப்புகளுக்கு உள்ளாகி, ஒரு சிறிய மின்னல், ஒரு சிறிய அசைவு, ஒரு சிறு மழை, ஒரு குழந்தையின் சிரிப்பு, ஒரு பூ, ஒரு மாணவியினுடைய கேள்வி, அவளுடைய கற்றல், எந்த காட்சியை பார்த்தாலும் அந்த காட்சி நமக்குள் தியானமாக இருக்கும் பொழுது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுது. அந்த மாதிரி எனக்குள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு சொல், எந்த நாளும் அது என்னுடன் வந்து கொண்டே இருக்கிறது. சோர்வடைகின்ற பொழுதெல்லாம் எனக்கு அது தூண்டுகோலாக இருக்கிறது. எனக்கு சுற்றம் சூழ நான் இருளிலே நான் இருப்பதாக நான் கருதுகின்ற பொழுதெல்லாம் இந்த சொல்தான் எனக்கு வெளிச்சத்தை தருகிறது. அந்த சொல்தான், உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது. இதுதான் என்னை இந்த உலகத்தை சந்திப்பதற்கு உத்வேகப்படுத்துகிறது. என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் ஏன் முடியாது என்ற ஒரு தன்னெழுச்சியை என் பேச்சை கேட்கின்றவர்களுக்கு என்னால் தர முடிகிறது. இந்த சொல்லை சுமந்துதான் நான் இத்தனை நாட்களாக பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த சொல் எனக்கு இன்னொரு சொல்லை கொடுத்தது. உன்னால் முடியாது என்று சொல்வதனை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்கின்ற சொல்லை கடந்து, உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும் என்ற அடுத்த கட்டத்திற்கு நான் அந்த சொல்லை எடுத்து செல்கிறேன். கைவிளக்கு போலதானே சொல். இலக்கை அடைவதற்கு நம்முடைய பாதத்தை, நம்முடைய பாதையை நாம் பார்த்து கொள்வதற்காக, அடுத்த அடியை நாம் எடுத்து வைப்பதற்காக நமக்கு வெளிச்சமாக இருப்பதுதான் அந்த சொல். இத்தகைய சொற்களோடு தான் நான் பயணிக்கிறேன். நான் சொற்களோடு பயணித்தாலும் மௌனமாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த சொல் புரிகிறது. அதனால் மௌனத்திற்கும் சொல்லுக்கும் தொடர்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். பிறப்பை நாம் முடிவு செய்வதில்லை. இயற்கை நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறது. எந்த வீட்டில் பிறக்கிறோம், எந்த நாட்டில் பிறக்கிறோம், தாய் தந்தையர் யார் என்று நம்மால் தேர்ந்தெடுத்து விட முடியாது. அப்படித்தான் இயற்கையும் நான் நம்புகின்ற இறைவனும் எனக்கு கொடுத்த என்னுடைய பிறப்பு, என் தாய்மண், என் மொழி, தொடர்ந்து பல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறது. சாதாரணமாக என்னை போல பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பிலே பிறந்த எந்த பெண்ணிற்கும் கிடைத்து விடுமா என்கின்ற நிலையிலே பல்வேறு விதமான வாழ்க்கை அனுபவங்களை என் கல்வியும் நான் தேர்ந்தெடுத்து கொண்ட என் மொழியும் எனக்கு தந்திருக்கிறது. என் உடன் வரக்கூடிய எத்தனையோ மனிதர்கள், அந்த மனிதர்களை நான் கடக்கின்ற பொழுதெல்லாம் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டுதான் கடக்கிறேன். யோசித்து பார்க்கின்ற பொழுது இலக்கிய ஜாம்பவான்கள், படைப்பாளர்கள், கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள், ஆசிரியர்கள், உடன்பிறப்புகள், பெற்றோர்கள், நண்பர்கள் என்று அத்தனை பேரையும் சந்தித்த வண்ணம் சென்று கொண்டே இருக்கின்ற பொழுது பயணங்கள் பலவேறு மனிதர்களையும் நமக்கு அறிமுகம் செய்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்களை நான் சந்தித்தாலும் என் வாழ்க்கையில் என்னை பாதித்த ஒரே மனிதர் இந்த வயது வரைக்கும் ஒரு நாள் கூட, ஒரு வினாடி கூட அவருடைய எண்ணம் இல்லாமல் கடக்கவே முடியாது என்கின்றபடிக்கு எனக்குள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் என் அப்பா. அவருடைய பெயர் இமாமுத்தீன் ஷா ஜமால். தமிழ்நாட்டிலே, சென்னையிலே, வட சென்னையிலே பிறந்தவர். நல்ல பாக்சர், நல்ல நீச்சல் வீரர், நல்ல கால்பந்து ஆட்டக்காரர், கசல் பாடுவார். குரல் மிக இனிமையாக இருக்கும். அவர் பாடலுக்காக பல இடங்களுக்கெல்லாம் போவார். கவிதையின் மீது மாறாத பற்று அவருக்கு. தன்னுடைய மூத்த மகனுக்கு தான் மிக பாண்டித்தியம் பெற்ற உருது மொழியில்
மிகப்பெரிய கவிஞனாக இருக்கக்கூடிய மிர்சா காலிப் என்கின்ற பெயரில் காலிப் என்கின்ற பெயரை எடுத்து அவருடைய சீடரான அல்தாஃப் என்கின்ற பெயரை சேர்த்து தன்னுடைய முதல் மகனுக்கு, என்னுடைய மூத்த அண்ணனுக்கு காலிப் அல்தாஃப் என்று பெயர் வைத்தார். ஒரு கவிஞராகவே என்னுடனே அவர் வாழ்ந்திருக்கிறார். என்னை மகளாக அவர் ஒருபோதும் நடத்தியதே கிடையாது. ஒரு அற்புதமான உயிராகத்தான் அவர் என்னை எப்பொழுதும் பார்ப்பார். நான் இன்றைய காலகட்டத்தில் அவருடைய இருப்பை பற்றி யோசிக்கின்ற பொழுதெல்லாம் நான் சிலிர்த்து போகிறேன். ஒரு கவிஞனாக இருந்ததனால்தான் அப்பா என்னிடத்தில் அப்படி இருந்தாரோ? ஒரு தகப்பனாக மட்டும் அவர் இல்லை. அவர் ஒரு தோழனாக, ஒரு ஆசிரியராக, ஒரு குருவாக, எல்லாமுமாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு எதுவும் சொல்ல தெரியாது. நிறைய பேச மாட்டார். கையை இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாருன்னா இப்படி தலையை இப்படி இப்படி பண்ணுவார். அவ்வளவுதான், எல்லா கவலைகளும் போயிடும். உடனே சிரிக்க தொடங்குவார். அத்தனை வறுமை நிலையிலும் தன் குழந்தைகளின் மீது ஒருபோதும் வன்மையான ஒரு சொல்லையோ ஒரு வன்மையான ஒரு அடியையோ அவர் வைத்ததே கிடையாது. அவர் திட்டி, அவர் அடித்து, நாங்கள் 5 பிள்ளைகள் தெரியாது. என்னை ஏன் அவர் அவ்வளவு பாதித்தார்? இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் இப்படி உட்கார்ந்து இருப்பதற்கு அவர் ஏதோ ஒரு விதை எனக்குள் போட்டு இருக்கிறார். அதுதான் காலம் ஆக ஆக, வயது ஆக ஆக அவரை பற்றிய எண்ணங்கள் கூட கூட அவர் எனக்கு செய்த விஷயங்களை எல்லாம் யோசிக்க யோசிக்க ஒரு பெண் குழந்தைக்கு அவருடைய தகப்பன் எவ்வளவு முக்கியமானவர் என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும். ஏனென்றால் ஆண்களை நிமிர்ந்து பார்க்க முடியாத, அவர்களோடு எந்த கருத்து சுதந்திரத்தையும் வெளிப்படுத்தி விட முடியாத ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தனை பழமை கற்பிதங்களும் கொண்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண் காட்டுப்பூ போல் கிளம்புகிறாள். அதற்கு வேலிக்காத்தானாக இருந்தவர் ஷா ஜமாலுத்தீன். நான் போற இடங்கள்லாம் ஜெயிச்சுட்டு வரமாட்டேன், தோல்வி வரும். தோத்துட்டு வீட்டுக்கு வந்தனா அவர் கட்டில உட்கார்ந்து இருப்பார், நான் கீழே உட்காருவேன். கீழே உட்கார்ந்தாலே தெரிஞ்சிடும் நான் தோத்து போயிட்டேன்னு அப்பாக்கு. அப்ப ஒரே வார்த்தை தான் சொல்வார். அவர் இந்த வார்த்தையை அவர் மரணம் அடைகின்ற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தார். எனக்கு ஒரு முறை சொல்லலாம், 10 முறை சொல்லலாம், வாழ்க்கை முழுக்க சொல்லுவார்களா? எனக்கான ஒரு தகவலாக அவர் அந்த சொல்லை வைத்திருந்தார், ஒரு மந்திர சுருளாக அதை வைத்திருந்தார் என்று நான் கருதுகிறேன். என் தலையை தடவிக்கிட்டே அவர் ஒரு வார்த்தை சொல்வார். என் வாழ்க்கையில் இது போல் ஒரு பாதிப்பை எந்த மனிதரும் ஏற்படுத்தி விடவில்லை. அவர் சொல்லுவார், फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. இது ஒரு உருதுல ஒரு கவிதை. அந்த கவிதையை எனக்கு அவர் பல ஆயிரம் தடவை சொல்லி இருப்பார். அந்த கவிதைக்கான பொருள் சொல்லவே மாட்டார். நான் பின்னாளில் அந்த பொருளை புரிந்து கொண்டேன். அவர் ஏதோ பிரார்த்தனை போல் அதை சொல்லுவார், எனக்கான ஆசீர்வாதம் போல் அதை சொல்லுவார். என்ன சொல்லது? வீட்டுல நாம சிம்மினி விளக்கு வச்சிருப்போம்ல, சிம்மினி விளக்கு. அந்த விளக்குல தீபம் ஏத்தி ஒரு சிம்மினிய மேல போடுவோம். அந்த குமிழ் ஏன் போடுகிறோம் என்றால் அந்த தீபம் காற்றினால் அணைந்து விடக்கூடாது என்று. அந்த சிம்மினி தான் அதற்கு பாதுகாப்பு. எதிலிருந்து பாதுகாப்பு? காற்றில் இருந்து பாதுகாப்பு. அப்பா சொல்வார், ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது, அதற்கு சிம்மினி காற்றாக வந்து சுழன்று நிற்கிறது. அந்த தீபத்தை யாரால் அணைத்து விட முடியும்? அதற்குத்தான் இறையருள் இருக்கிறது. காற்றினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சிம்மினியால் தீபத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது காற்றே சிம்மினியாக வந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது, நீ இறையருள் பெற்றவள்னு சொல்லிக்கொண்டே இருப்பார் எங்க அப்பா. ஒரு தகப்பன் தன்னுடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்படுத்துகின்ற இந்த சொற்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமைந்து விடுகின்றன. எல்லோரும் அப்படித்தான். என் அப்பா எனக்கு ஓவியம் என்றால் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு அவரவர்கள் தகப்பன் ஓவியம் தான். ஆனால் எங்கே நாம் ஏதோ ஒன்றில் நம்ம மிஸ் பண்ணிரோம்னா அந்த தகப்பனுடைய அடிப்படையான அந்த ஆன்ம குரலை, நம்முடைய ஆன்ம குரலோடு ஒன்றிணையக்கூடிய அந்த வினாடிகளை நாம் தவறவிட்டு விடுகிறோம். நான் அதை பிடித்து கொண்ட வினாடிகள் தான். இந்த மனிதர் தான் என் வாழ்க்கையில் நான் எனக்குள் விதையாக வந்து இன்றைக்கு நான் மரமாக நின்று கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய என் அப்பா தான் என் வாழ்க்கையில் என்னை பாதித்த மிக அற்புதமான மனிதர். பாதிப்பு என்கின்ற சொல் மிக அழுத்தமான பொருள் கொண்டது.
ஏதோ ஒன்றை நாம் பார்த்து உணர்ந்து அந்த பாதிப்பிற்குள் உள்ளாகுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய, நாம் பழகக்கூடிய, நாம் பேசக்கூடிய, நம்முடைய வாழக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எத்தனையோ முகாம்களுக்கு சென்று வந்தவள் நான். பயிற்சி முகாம்கள். கல்லூரி படிக்கின்ற பொழுது, பள்ளிக்கூடம் படிக்கின்ற பொழுது மொத்தம் 22 நேஷனல் கேம்ப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டேட் லெவல் கேம்ப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆர்டி பரேடு கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். எத்தனையோ சம்பவங்கள் வாழ்க்கையில் நமக்கு இருந்தாலும் 2005ஆம் ஆண்டு அமெரிக்க தூதரகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்காவிலே ஒரு தலைமைத்துவ பயிற்சிக்காக நான் அனுப்பப்பட்டேன். 24 நாள் பயிற்சி அது. அதில் இந்தியாவில் இருந்து நான் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். அதில் 16 நாடுகள் கலந்து கொண்டன. 16 நாடுகளில் ஜாம்பியா, மடகாஸ்கர், கேப்டவுன், கென்யா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் அடங்கும். நாங்க போய் அந்த மாநாட்டிற்குள்ளாக பயிற்சிக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களை அந்த பயிற்சி எங்களுக்கு தருகிறது. ஒவ்வொரு இடமாக எங்களை அழைத்து போகிறார்கள். நாங்க எல்லாருமே ஒரே டேபிள்ல உட்கார்ந்துருந்தோம். 16 நாடுகள்ல இருந்து வந்திருக்கோம். ஒரே ஒரு பழத்தை எடுத்து எங்க எல்லாருக்குமே வெட்டி கொடுத்தாங்க. 16 துண்டுகளாக போட்டாங்க. நான் அப்ப யோசிச்சு பார்த்தேன் அந்த பழத்தினுடைய தலையெழுத்தை. இந்த பழம் சாப்பிட்றதுக்கு 16 நாடுகள்ல இருந்து ஆட்கள் வரணும்னு அந்த பழத்துக்கு தலையெழுத்து அப்படின்னு யோசிச்சேன் நான். கொஞ்சம் கவிதை மாதிரி இருக்கும், ஆனாலும் மனதை உலுக்கின ஒரு விஷயம் அது. அந்த பயிற்சி மாநாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் நடக்கும். அப்போ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. அதுல நானும் அந்த ஸ்டார் பார்ட்டிசிபென்ட்ங்கிற ஒரு அந்தஸ்தை நான் பெற்றேன். ஒரு மனிதர் அதை பெறாமலேயே அந்த பயிற்சியை முடித்து கொண்டார். இந்த சம்பவம் என்னை மிகவும் பாதித்தது. ஏதோ ஒன்று இருக்கத்தானே அந்த பயிற்சிக்காக அவர் வந்தார். அவர் நம்முடைய அண்டை நாட்டை சேர்ந்தவர். வருகிறார். அவருக்கு அந்த ஸ்டார் வேல்யூ அவருக்கு கொடுக்கப்படவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் வாய்ப்புகள் அவருக்கு மிக சிறப்பாக தான் இருந்தது. எங்க அவர் மிஸ் பண்ணாரு அப்படின்ட்டு படிக்கும் பொழுது, அவரை வாசிக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்ட விஷயம், அந்த வினாடியிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கொண்டு வந்தேன். என் தகப்பனார் சொல்லுவார், எந்த ஒரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது கூட அப்படியே கடந்து போகாதே, கற்றுக்கொண்டு கடந்து போ என்று சொல்லுவார். அது நல்லதோ கெட்டதோ கற்றல் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்லுவார். அவருக்கு அந்த ஸ்டார் அந்தஸ்து கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், கடைசியா எங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்ட காரணத்தை நான் சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில் எதிர் மாற்றம் நிகழ்கிறதான்னு பாருங்க. என் வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்தது. இரவு உணவுக்கு எல்லோரிடத்திலும் கேட்கப்பட்டது, என்னென்ன சாப்பிடுறீங்கன்ட்டு. நாங்க எல்லாருமே குறிச்சு கொடுத்தோம். அவருக்கும் அவரும் குறிச்சு கொடுத்தார். அன்று இரவு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில முடியுது, பயிற்சி முடியுது. அந்த நேரத்தில் எல்லாரையும் பாராட்டின அந்த கோஆர்டினேட்டர் இந்த ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் இன்னும் பயிற்சி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது எல்லாரையும் பாதிச்சது. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் எப்படி இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னார் அவர். அவங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் சொன்னா ரொம்ப சில்லி மேட்டர் மாதிரி தெரியும், ஆனா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான அடிப்படை விதை இதிலிருந்து தான் தொடங்குகிறதுன்னு நான் நினைக்கிறேன். சாப்பாடு எல்லோருக்கும் பரிமாறப்பட்ட போது அவர் சாப்பாடு அவருக்கு வந்தது. ஆனால் அவர் சொன்ன சாப்பாடு அவருக்கு வரல அன்று இரவு. ஆனா அவர் ஒரு கேள்வியும் கேட்காமல் அவர் சாப்பிட்டிருக்கார். அவர் சொன்னது இடியாப்பமும் சிக்கன் கறியும், அவருக்கு வந்தது சப்பாத்தியும் மீன் குழம்பும். அவர் அதை சாப்பிட்டார். அந்த கோஆர்டினேட்டர் கேட்கிறாங்க, நீ தானே தேர்ந்தெடுத்தாய் சாப்பாட, உனக்கு முன்னால் உன் சாப்பாடு, நீ தேர்ந்தெடுத்த சாப்பாடு வரலன்ன உடனே ஏன் வரலன்னு நீ ஏன் கேட்கல? இவ்வளவுதான் அவர் சொன்னது. பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன், எனக்கானவற்றை நான் முடிவு செய்ததற்கு பிறகு அது என் முன்னால் வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை என்று கேட்கக்கூடிய துணிச்சல் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதனை கற்றுக்கொண்ட வினாடி அது. பல நேரங்களில் நாம் மனிதாபிமானம் என்ற அடிப்படையில், அன்பு என்கின்ற அடிப்படையில், கருணை என்கின்ற அடிப்படையில், நாகரீகம் என்கின்ற அடிப்படையில் நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் நின்று கேள்வி கேட்கக்கூடிய, நின்று அதை எதிர்கொள்ளக்கூடிய இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு இல்லையா, அதுதான் தலைமைத்துவத்திற்கான மிக முக்கியமான பயிற்சி என்று சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், தலைமை என்பது எது? தலைவன் என்பவன் யார் என்றால், எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவன்.
தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவன் என்றால் நாம சில விஷயங்களில் இந்த தெளிவுகளோடு இருக்க வேண்டும் என்ற அந்த சிறிய சம்பவம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இப்படி பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் எனக்குமான இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நினைவிற்கு வந்ததனால், என் வாழ்க்கை அது பாதித்ததனால் நான் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.